எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜய் ஹித்திக். டியூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படி நான் நினைக்கிறேன். அதோடைய விளைவு தான் இந்த விஜய் ஹித்திக் கார் அப்படிங்கிற சேனலில் பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி நாம் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஹலோ சார், மாலை வணக்கம். சொல்லுங்க சார். உங்களோட யூடியூப் சேனல் பாப்பங்க. அசோக் ஸ்ரீ சார்னோட உங்களோட நீங்க வந்து பேசுறதெல்லாம் பாப்பங்க. சரிங்க. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? கோயம்புத்தூருங்க. நீங்க? நம்ம இங்க ஈரோடு தான். சரி சொல்லுங்க சார். நல்லா இருக்குங்க. ஓகேங்க, நன்றி. சின்ன அதான் உங்க வீடியோ பார்த்து எனக்கு பாசிட்டிவான நியூஸ் வருது. ஆனா உண்மைங்க, நான் மைவித்திரில இருக்குங்க. வெரி குட், நல்ல விஷயம். அதனால என்ன இல்ல, ஒரே சொல்றதுக்கு சொல்லிக்கிறேங்க. நானு போட்டு 1 மாசம் தான் எடுத்துங்க. 1 வருஷம் எனக்கு வரவே இல்லை பணம். அதான் நம்ம ஆளு எங்க இருக்காருன்னு தெரியுங்க. எங்க இருக்காருங்க? கோயம்புத்தூர்ல அந்த அலியாஸ் ஹோட்டல் தெரியுங்களா, கவுனம்பாளையத்துல? ஆமா. அவரு வீட்டுல இல்லைங்களா? வீட்டுல இல்லைங்க, அங்கதான் இருக்காருங்க. போன வாரம் சாட்டர்டே நைட்டு 10:30 மணிக்கு சாப்பிடறதுக்கு போனோம் ஃபேமிலியோட. சாப்பிடறதுக்கு போகும்போது நம்மளால பாத்தங்க. சரி. பாத்துட்டு நம்ம வீட்டுல பார்த்தா அப்படி இல்லைங்க, பார்த்தா மைவித்திரிக்காரங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் பார்த்தா சரி அப்படின்னு சத்தியானந்தாங்களா? ஆமாங்க. சரி. அவரு இப்ப தலைமறைவெல்லாம் இல்லையா? ஜாமீன்ல வெளியதான் இருக்காரு. அவரு வர வெளியே சுத்தலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சரிங்க. இதுக்கு முன்னாடி தலைமறைவா இருந்தாங்க. சரிங்க. இப்ப ஜாமீன்ல தான் இருக்காரு. சரி. அதான் எப்ப பணம் வரும் அப்படின்னு சொல்லி புள்ள டாக்டருங்க. உங்க ஆமாங்க. எப்ப பணம் போடுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு போட முடியாது. சாப்பிட மூடிட்டு போயிட்டாருங்க. இலைய ஒரு தோசை தான் வாங்கினாரு ஆர்டர் பண்ணி. ஆனா ஹோட்டலுக்கு வந்திருந்தாருங்களா? ஹோட்டல்ல இருக்கிறாருங்க. அவர் இங்க வர தங்கி இருக்காரு. அங்க தங்கி இருக்காரா? ஆமா, அங்கதான் தங்கி இருக்காருங்க, அலியாஸ் ஹோட்டல்ல. அங்க ரூம் எடுத்து தங்கி இருக்காரு. வீட்டுல இல்ல, அங்கதான் தங்கி இருக்காருங்க. மேல நான் பாத்துட்டு தான் இருந்தேன். என்ன கைலாஸ் ஹோட்டலா? லலிதாஸ். ஓகே, கோயம்புத்தூர் லலிதாஸா? ஆமாங்க. நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல தான் ஹாய்னு படிச்சுருவாங்க. உங்களுக்கு அந்த லொகேஷன் அனுப்பிச்சுடுறேன். அவரே அனுப்பிச்சுடுறேன். நான் 4 பேத்துக்கு நான் ஒருத்தனே பணம் போட்டேங்க. இப்ப உட்காந்துட்டு வீட்டுல கடன் தொல்லை பிரச்சனை ஏகப்பட்ட சிக்கல்ல இருக்குங்க. நான் இப்ப இந்த ஆளுனால தெரியுங்களா கேட்டேன், எப்ப பணம் வரும் கேட்டா ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறோம்னா எத்தனை நாள் ஃபைட் பண்ணிட்டு இருப்பான் அந்த ஆளு? காசு போட்டவன் போவோம், நாசா போவோன்னு இவன் நல்லா இருப்பான். என்ன சொன்னாருங்க? அந்த மாதிரி ஃபைட் பண்ணிட்டு இருக்கோனாரா இல்ல போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரா? என் பொண்ணு கேட்டது, எப்பங்கள் பணம் போடுவீங்க கேட்டதுக்கு, மைவித்திரி எப்பங்கள் பணம் போடுவீங்க கேட்டதுக்கு போட முடியாது அப்படி வேற சொல்லிங்க. வேற எதுங்க அவ கேட்டங்க. நான் எப்பங்க இந்த மாதிரி ஏங்க 1 வருஷம் ஆச்சுங்க. நீங்க யாருன்னு கேட்டாரு. உங்க மைவித்திரில சேர்ந்துருக்குங்க. யாருக்கு சேர்ந்தீங்க அப்படின்னு கேட்டு உடனே போன் எடுத்துங்க. இல்ல போன் நுழைய வைங்கன்னு சொன்னாரு. வீடியோ எடுத்துருவோம் சொல்லி அவருக்கு பயம் வந்துருச்சு. அப்புறம் சார் உள்ளே வச்சுட்டு அப்புறம் பேசினா. அப்புறம் அவர் வெளியே வந்து எங்க போனாரு ஏது வரான்னு பார்த்தேன். கார்ல தானே ஏறி போவாரு பார்த்தா ரூம்குள்ள போனாரு மேல. ஏன்னா சார், சின்ன ஒரு உதவி எனக்கு நீங்க பண்ணணும் சார். இந்த பணம் வரக்கு எனக்கு ஏற்பாடு பண்ணுங்க. எனக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுமே லட்சக்கணக்கான பேர் பணம் போட்டிருக்காங்க. என்ன பண்ண சொல்றீங்க? புரியல. பணம் என்னோட காசு போட்டது திரும்ப வர்றதுக்கு என்ன பண்ணலாங்க? ஐடியா கொடுங்க. திரும்ப வர்றதுக்கு சரிங்க. நீங்க இது என்னன்னா, இவங்களுடைய நிறுவனமோ அதுல இருந்த மொத்த பணம் எல்லாமே சரிங்க இப்போ EOW அவங்க கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டாங்க. சரிங்க. இப்போ அது கொண்டு போய் அவங்க நாளைக்கு கோர்ட்ல சப்மிட் பண்ணிடுவாங்க. சரிங்க. நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க, என் பணம் அதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு புகார் கொடுக்கும் போதுதான் உங்களுக்கு வர வேண்டிய பணம் அதுல இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கதான் கொடுக்க முடியும். தனிப்பட்ட முறையில சத்தியானந்தா நினைச்சாலும் உங்களுக்கு கொடுக்க முடியாது. சரி. ஓகேங்க. இதுதான் இருக்கிற ஃபேக்ட்டுங்க. இல்லைன்னாங்க அந்த மாத்திரையும் வாங்கலீங்க நானு இப்ப வரைக்குமே. ஒரு 1,00,000 கட்டினாரு. எல்லாமே இருக்குங்க, எல்லா விட்னஸ் இருக்குங்க. ஆனா அந்த 3 ஐடி 4 ஐடி போடுறதுக்கான மாத்திரையை நான் வாங்கவே இல்லை.
நல்ல வேலை அது வாங்கியிருந்தா அவங்க கடைசியில என்ன ஆகுது, நீங்க மாத்திரை வாங்கிட்டு உங்களுக்கு இப்ப கட்டண காசு முடிஞ்சு வச்சுன்னு சொல்லிடுவாங்கல்ல. அது நீங்க மாத்திரை வாங்கினாலும் வாங்காட்டி ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. சரி சரிங்க. நீங்க அது மாத்திரை கொடுத்ததே ஒரு ஏமாத்து வேலைதாங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். சரி சரிங்க. ஓகேங்க. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. என்னன்னாங்க சார், இப்போ அந்த யூடியூப் சேனல்ல போட்டு பொறுமையா இருங்க மக்களே கேஸ் கொடுக்க வேண்டாம் அப்படி ஒண்ணுக்கு வேண்டாம் போட்டுட்டு இருப்பாங்களா, மைவித்திரி சக்தியானந்த கடவுள் மாதிரி மகிழ்ச்சி செய்து அப்படி இப்படின்னு வந்தோம் போன எல்லாரும் நியூஸ் போட்டு இருப்பாங்க. அப்புறம் உங்களுக்கு போன வாரம் ஒரு டைம் கால் பண்ண நம்பர்ல பாருங்க வந்திருக்கு. அப்படிங்களா? நீங்க பண்ணீங்களா? ஆமாங்க, நீங்க எடுக்கல. சரி சரி. சண்டே உங்களுக்கு கால் பண்ண நினைக்கிறேன். அப்படிங்களா? சரி. ஆமாங்க ஆமாங்க. நீங்க நான் சொன்னதை நீங்க யூடியூப் சேனல் போட்டாலும் போட்டுக்காங்க, ஆனா என்னோட பேரு என்னோட நம்பர்ல சொல்ல வேண்டாங்க. இல்ல இல்ல இல்ல, பேரை வேணா கட் பண்ணிடலாம். சரி சரிங்க. ஓகேங்க. நீங்க வாட்ஸ்அப்ல ஹாய் மட்டும் போட்டு உங்களுக்கு லொகேஷன் அனுப்பிச்சு விடுறோம். ஏன்னாங்க அந்த ஹோட்டல் லொகேஷன் அனுப்புறேங்கிறீங்களா? ஆமாங்க. என்னன்னா நான் ஒரு ஆள் தான் இருக்கேன், ஃபேமிலியோட வந்திருக்கிறேன். அங்க சண்டையும் பிடிக்க முடியாது. சட்டை பிடிச்சு கேட்டுருக்கல, தனிப்பட்ட ஆளு ஒரு 4-5 பேர் கிட்ட இருந்தா பண்ண முடியாதுங்க. நீங்க அதுதான் சட்டப்படி தப்பாகும். சரி சரி. நீங்க அவங்களுக்கு போய் சட்டையை பிடிச்சு கேட்டாவோ இல்ல அவங்க வீட்டு முன்னாடி கூட்டம் கூடி பணம் கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது தர்ணா பண்ணாவோ அவங்க உங்க மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கு. எதுக்கு சார் நான் சார் என்னோட காசு அவங்க கிட்ட இருக்கல சார், ஒரு மாசம் தான் காசு அது இருக்குன்னா அது நீங்க இப்ப வாங்கறதுக்கு உண்டான வழி உங்களுக்கு EOW அணுகிறது தான். சரி சரிங்க. அதுக்கு என்ன பண்றதுங்க, அதான் ஒன்னும் புரியலைங்க சார். நான் ஒருத்தர் தான் இருக்கிறேங்க, ஃபேமிலியோட வந்துக்கிறதுனால ஒன்னும் பேச முடியலைங்க. இப்ப பாத்தீங்களா அவரை சனிக்கிழமை சாயங்காலம் நைட்டுங்க 10:30 மணிக்கு. அதான் நீங்க அவரை பார்த்து பேசி அவருக்கு வாங்கி இல்ல அவர் வீட்டு வாசல்ல போய் நின்னு அங்க உட்காந்து பேசுறது எல்லாம் ஒரு யூஸும் கிடையாதுங்க. எல்லாமே நம்ம காவல்துறை பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறை அவங்க கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. சரி சரி. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க அங்க அணுகிதான் நீங்க என்ன பண்ணிக்கணும், உங்களுக்கு பணம் வாங்கிக்க முடியுமே இல்லாம. சரி சரிங்க. நம்ம இவங்களை போய் கேக்குறது அத நமக்கு மேற்கொண்டு இடைஞ்சலாதான் போகும். சரி சரி. ஓகே. சொல்றது புரியுதுங்களா? ஓகேங்க. அதனால ஒரு பயனும் கிடையாது. சரி சரிங்க. நம்ம அதை பண்ணவும் கூடாதுங்க, தப்பு. ஓகேங்க சார். கோவம் வருமாங்க சார்? அதான் அது கடங்காரன் என்ன சொல்றது, நம்ம பர்சனல் லோன் போட்டு எடுத்து இவனுக்கு காசு கொடுப்போம். சரி மைவித்திரி காசு வரும்போது நம்ம போட்டு எடுத்துங்க ஒரு பணம் வாங்கணும். இப்ப வரைக்கும் மாசம் பைத்தியாருனா சூசைட் பண்ற மாதிரி நான் கொண்டு விட்டுருச்சு சார், எனக்கு தெரியுங்களா? வீட்டுல நிக்கும் போது சொந்தக்காரங்க பிரச்சனை, பக்த வீட்டுக்காரங்க கிட்ட ஒரு டிப்ரெஷன், எல்லாத்துக்கிட்டே என்ன சொல்றது அசிங்கம், ரொம்ப அசிங்கப்பட்டேன். அதான அந்த மாதிரியான ஒரு நம்ம கை நீட்டி கடன் வாங்கினா நம்ம தான் பதில் சொல்லணும். கடன்காரங்க கிட்ட நாம போய் அசிங்கப்படுற மாதிரியான நிலைமை வந்துடக்கூடாது மக்களுக்கு. யாரு இது மாதிரி இதுக்கெல்லாம் போனவங்க போயிட்டாங்க, போகாதவங்க இனிமேல எதுவும் போகாதீங்க, இது மாதிரி எல்லாம் போடாதீங்கன்னு தான் நாம வலியுறுத்துறோம். சார் நீங்க யூடியூப் சேனல் இந்த பிரச்சனை ஆகிறதா நீங்க பண்றீங்க, யூடியூப் சேனல் போட்டுக்கிறீங்க. ஆனா எனக்கு இந்த நியூஸ் முதல்ல தெரிஞ்சதுன்னா போட்டுக்க மாட்டாங்க கூட. அதுதான் ஆமாங்க, எனக்கு தெரியாதல்லங்க சார் எனக்கு. அதான் இல்லைங்கண்ணா, அதாவது என்னன்னா இந்த மாதிரியான ஒரு அதிகப்படியான லாபம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாவே அது சரிதாங்கண்ணா. சார் அதிகப்படியா லாபம் இவங்க கொடுக்கலீங்க. நம்ம 14,000க்கு பார்த்தோம்னாங்க, மாசம் 14,000க்கு பார்த்தோம்னா இந்த ஆளு 1,500 கட்டுக்கிற அப்படி இல்லைங்க. எதுக்கு 1,000 எடுத்துக்கிறீங்க? அதான் ஜிஎஸ்டி லொட்டு சொல்லி புடிச்சிட்டுதான் அந்த 14,000 ரூபாய் நீங்க பாத்தீங்க, எதை பாத்தீங்க நீங்க நினைக்கிறீங்க விளம்பரம் பாத்தீங்கன்னு? அந்த பணம் அவங்களுக்கு விளம்பரம் ஓட விட்டு அந்த விளம்பரத்தின் மூலியமா உங்களுக்கு பணம் வருது அப்படிங்கறது பொய் தானே? கண்டிப்பாங்க. ஆமா, அதுவே ஆமாங்க. அது எல்லாமே மக்களை ஒரு சரிங்களா? எல்லாருமே எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் டீ குடிக்கிற அப்படி இப்படின்னு சொல்லி கமெண்ட்ல பாத்துக்கிறனாலங்க நிறைய பேர். சார் ஒருத்தர் 2 பேருங்களா பாவம், இல்லாதப்பட்டவங்க, கை கால் ஊனமற்றவங்க எத்தனை பேர் பணம் போட்டிருப்பாங்க. அந்த பாவம் சாப்பிடலாம் அப்புறம் யாருக்கு போய் பிடிக்குங்க? இல்ல இந்த டேட்ல வருங்க இப்படி வருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவானு. வராதுங்கண்ணா, கொடுக்க முடியாதுங்கண்ணா. நம்ம அது நான் இப்போ ஒரு திருடன்
சரி சரிங்க. உங்க 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 பாக்கெட்ல இருந்து திருடுறானா அவன் வந்து உங்ககிட்ட நேரடியா திருடுறவன். கண்டிப்பாங்க. உங்களை வந்து ஒரு நூதன திருட என்ன பண்ணுவான்? கண்டிப்பாங்க. உங்களை ஆசையை தூண்டி ஆமாங்க. உங்களுக்கு நிறைய கொடுக்கறேன்னு சொல்லி ஆமாங்க. திருடுவான். புரியுதுங்களா? ஆமாங்க. So, ஆமாங்க. ஏமாத்தணும் அப்படிங்கிறவன் வந்து என்ன வேணா சொல்லுவான். என்னெல்லாம் சொன்னா உங்களுக்கு ஆசை நீங்க அந்த பணத்தை போடுவீங்களோ அதையெல்லாம் சொல்லுவான். ஏன்னா அவன் வந்து அவன் சொல்ற மாதிரி வாழ்நாள் 3 மாச காலம் அசோக் சரி சாரோட நம்பர் தேடிட்டு இருக்குங்க. கூகுள்ல போய் கிடைக்க மாட்டேங்குது. சரி சரி. அவரோட வீடியோஸ் வருது, அவரோட இதெல்லாம் வருதுங்க, ஆனா நம்பர் வர மாட்டேங்குது. அதாவதுங்கண்ணா, இப்போ அசோக் கிட்ட நீங்க பேசியோ என்கிட்ட பேசியோ உங்களுக்கு உண்டான பணம் கிடைக்குமா அப்படின்னா, இப்ப நீங்க உங்க பேசியங்கிட்ட நீங்க கருத்தை பகிர்ந்துக்கலாம். சரி சரிங்க. இல்ல சார், என்ன சொல்லுவோம் அப்படின்னா, சொல்யூஷன் ஒண்ணு தெரியுமாங்க? இதுக்கான சொல்யூஷன் இதுதான் எல்லா வீடியோலயும் சொல்றோம். EOWக்கு நீங்க எந்த ஊர் இருக்கிறீங்களோ அந்த ஊர் போஸ்ட் ஆபீஸுக்கு போய் ஒரு புகார் எழுதி EOWக்கு அனுப்புங்க. அவ்வளவுதான். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதுதான் இதுக்கான சொல்யூஷன். சரி சரிங்க. இதுக்கு வேற எந்த சொல்யூஷனும் கிடையாது. நீங்க உங்களை சேர்த்து விட்டவங்கள வந்து கேட்கறதோ இல்ல இவங்க அதனால ஒரு யூஸும் கிடையாது. இந்த மாதிரி பணம் போட்டாங்க சார், 3 ஐடி போட்டு ஒன்னும் வரலீங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க டவுன்லைன் யாரு அப்படின்னு கேட்டாருங்க. அது அப்ளைனர் நீ யாருன்னு கேட்டாருங்க. அது எத்தனையோ 1000 பேர் அப்ளைனர் வரவும். இப்போ நீங்க உங்க சம்சாரத்துக்கு நீங்க அப்ளைனரு. ஆமாங்க ஆமாங்க. உங்க பொண்ணுக்கும் உங்க சம்சார அப்ளைனரு. ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. எல்லாருமே அப்ளைனர் 1000கணக்கான பேர் இருக்கிறாங்க, லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க. அவங்க பேர் சொன்னா அவருக்கு தெரியுமா? ஆமாங்க. மூஞ்சி நல்லா ஃப்ரெஷ்ஷா பகல்ல போற ரூம்குள்ள இருந்து போராட்டக்குது சார். அதான் நைட்டு 10:30 மணிக்கு தான் வெளியே வந்துட்டு போராட்டக்குது. அதான் பகல பூரா வெளியே வராம நைட்ல சாப்பிட வெளியே வந்திருக்காரு. அப்ப நீங்க ஆமாங்க ஆமாங்க. அது அன்னைக்கு ஸ்கூல் ஆனுவல் டே, அப்புறம் ஹோட்டல் 10:30 மணிக்கு தான் அந்த ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுங்க. 10:15. சரி சரி. ஹோட்டல்ல இந்த ஹோட்டல் திறந்திருக்குன்னு சொல்லி அப்புறம் அந்த ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு நாங்க சாப்பிட்டு முடிச்ச வரைக்கும் இவங்க பண்றது எனக்கு தெரியல. மிஸ்ஸஸ் பாஸ் சொன்னா அப்படி நாளை பார்த்தா மைவித்திரி சக்தியானந்தமா இருக்காரு அப்படின்னு சொன்ன வரை எனக்கு அப்ப எந்திரிச்சு உட்காந்துட்டேன். நீங்க யாரு அப்படின்னு கேட்டாரு ஃபர்ஸ்ட் கேள்வி. சார் உங்க ஐடி 3 ஐடி போட்டு வரைக்கும் பணம் ஒரு ஐடி தான், ஒரு மாசத்துக்கு பணம் வந்திருக்கேன், பாக்கி வரலீங்க அப்படின்னு சொன்னாங்க. சொன்னதுக்கு இல்லைங்க ஆமாங்க சண்டை போட்டிருக்கிறோம். ஏங்க அதான் 70 டைரக்டர்ஸுக்கு பெயில் கிடைச்சிருச்சு, உங்களுக்கு பெயில் கிடைச்சிருச்சு, யாருக்கும் சொன்ன அப்படின்னு. யார் சொன்ன அப்படின்னு? அப்படி எல்லாம் கிடையாதுங்க, யூடியூப் சேனலுக்கு அப்படி இப்படி போடுவாங்க, நம்பிடுவீங்களா? ஆமாண்ணா. இல்ல என்ன வெயில் கிடைச்சிருச்சு அப்படிங்கறது இல்லைங்கிறாரா? ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. சரி சரி. சொல்லிட்டு அப்புறம் மாமியார் வந்து கேட்டா அப்படிங்க. மாமியாரும் கூட இருந்தாங்க. ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. அவங்க என்ன கேட்டாங்க? இந்த மாதிரி பணம் ஏங்க போட்டு என்னங்க ஒன்னும் பணம் வரல என்ன பண்றது? ஏன்னா அவங்களுக்கு ஆதங்கம் இருக்குமில்லங்க, கஷ்டத்துல இருக்கும்போது அவங்கதான் கொடுத்து உதவுனாங்க. அதனால ஆமாங்க என்னோட பணம் இத்தனை கோடி ரூபாய் என்னோடது என்னோட அக்கௌண்ட் வச்சு அதையுமே முடக்கிட்டாங்க, ஆளுங்க பண்றது. அப்புறம் என் பொண்ணு வந்து கேக்குது, அங்கிள் எப்ப அங்கிள் பணம் போடுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இந்த ஆளு கோவமா போட முடியாது, கேப்டா பார்த்தையா போட முடியாது அப்படின்னு டக்குன்னு இலைய மூடிட்டு கையில எழுத்து போயாச்சு. உடனே ஆள் நான் வெளியே பாட்டுதான் இருந்தேன். கூட யாரும் இல்லைங்களா? தனியா இருந்தாரா? தனியா இருந்தா அப்படிங்க. ஆளுக்கு 2 பேரும் வெளியே இருந்தாங்க பசங்க. அவனுக்கு பாடி கேட்டு மாதிரி இருந்தாங்க ஆளுக்கு பாக்கிறதுக்கு. அவனுக்கு கூப்பிட்டு அப்புறம் மேல இருந்தா அந்த ஆளுங்க. நீங்க யூடியூப்ல போட்டுக்காங்க, என்னோட பேரு வெளியே வர போட்டுக்காங்க. சரி சரிங்க. சரிங்களா? இல்லைங்கண்ணா இப்போ இல்ல நீங்க எதுக்காக பயப்படுறீங்க? நீங்க தான் வந்து 4 பேர் உங்க குடும்பத்துல போட்டுக்கிறீங்க, நீங்க வந்து 5 லட்சம் ரூபாய் போட்டுக்கிறீங்க. உங்க பணத்தை போட்டுட்டு நீங்க எதுக்குன்னா அவங்கள பார்த்து பயப்படுறீங்க? சார் பயப்படலைங்க சார், கடைசியில எதுன்னா எனக்கு க்ளோஸ் இல்ல என்ன பண்ணிடுவாங்க நீங்க நினைக்கிறீங்க? உங்களை நீங்க தான் பாதிக்கப்பட்டவரே. இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவரை போய் அவன் எதுவும் வந்து நாளைக்கு அவங்கள சாட்சியை கலைக்கிற மாதிரியோ அவங்கள அச்சுறுத்துற மாதிரியோ எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லிதான் பெயில வந்திருப்பாரு. நீங்க வந்து உண்மையிலேயே பணம் போட்டு பாதிக்கப்பட்டவரு. உங்க பணத்தை எடுத்துட்டு அவங்கதான் ஏமாத்திட்டாங்க, நீங்க ஏமாத்தல யாரையும். உங்களை பார்த்து அவங்கதான் பயப்படணும்.
சரி, இப்படி இப்படி நாமெல்லாம் பயந்துட்டு இருக்கிறதுனாலதான் நம்ம பணத்தையும் போட்டுட்டு நம்ம ஆமா, வெளியே ஆமா. சொல்றதுக்கு பயந்துட்டு இருக்கிறதுனாலதான் அவங்க எல்லாம் தைரியமா தப்பு பண்றாங்க. ஆமாங்க நம்ம ஆமாங்க இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, மிடில் கிளாஸ் ஆமா பயந்துட்டு எதையும் எதையும் வந்து நாளைக்கு ஆமாங்க. சொல்ல மாட்டாங்க, வெளியே சொல்றதையே அது சகமா நினைப்பாங்க. ஆமாங்க. அதனால நம்ம தைரியமா இந்த மாதிரி எத்தனை பேர் வேணா ஏமாத்தலாம் சரி சரிங்க. அப்படின்னு அவங்க வந்து தைரியமா செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ம். ஒன்னும் பயப்படாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. சார் பயப்படுறதுக்கு இல்லைங்க, நீங்க என்னென்ன பேரு சும்மா ஒரு இதா போட்டு விடுங்க. இல்லன்னா உங்க பேரை வந்து தவிர்த்திடலாம். நீங்க போயிடலாம் நினைக்கிறீங்களா, சரி பேரை தவிர்த்திடலாம். நீங்க சொல்ற தகவலை நம்ம அப்படியே போட்டா 4 பேர் பார்க்கும்போது கேட்கும்போது ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் இல்ல, அதுக்கு தான். கண்டிப்பா கண்டிப்பாங்க. ஏன்னா நீங்க அப்படியே போட்டாலுமே அந்த ஆள் கம்முன்னு இருக்க மாட்டா. அப்படி யாரு? சக்தி ஆனந்தன். நம்ம எத்தனை மணிக்கு சாப்பிட்டோம் வந்தோம், நம்ம கூட யார் பேசுனா அந்த கேமரா அதெல்லாம் அவங்க எல்லாம் பார்க்க மாட்டாங்கண்ணா. அந்த ஹோட்டலோட கேமரால பாத்தாங்கண்ணா என்னோட இது தெரியுமாலங்க. அதெல்லாம் வந்துன்னா அவர்லாம் நீ நம்ம போடுறதெல்லாம் வந்து பாப்பீங்க. சரி சரி. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்கண்ணா. அவங்களுக்கு என்ன, நீங்க ஒரு 6 மாசம் இப்போ எத்தனை ஒரு வருஷம் ஆயிடுச்சுங்களா? ஆமாங்க. அசோக் சாரு முதலே ஒரு இது ரீல்ஸ் போட்டிருந்தாரு. நீங்க நான் சொல்ற மாதிரி கேளுங்க, அந்த பணம் நான் தரேன் அப்படின்னு சொல்லி போட்டுருங்க. அப்ப அவர் நம்பர் தேடினு கிடைக்கல. இல்ல அவரு பணம் நான் தரேன் அப்படின்னு சொல்லல. நீங்க வந்து உங்களுடைய பணத்தை பெறறதுக்கு உண்டான வழி இதுதான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காருங்க. சரி சரி. இதுல வந்துங்கன்னா சரி சரிங்க, பல 1000 கோடியே வரும் நீ திருப்பி கொடுக்க வேண்டியதா வந்தா. சரி சரிங்க. அதெல்லாம் கொடுக்கறதுக்கு அசோக்கிட்டையும் பணம் கிடையாது, என்கிட்டயும் பணம் கிடையாது. அதனால நம்ம யாரும் அவங்களுக்கு கொடுக்கலாம் முடியாதுங்க. ஆமாங்க ஆமாங்க. நாம வந்து போய் காவல்துறை அணுகிறது மூலியமா நீங்க இவங்களுக்கு கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு நாளைக்கு அவங்களுக்கு வந்து அது ஒரு கட்டாயமா ஏற்படலாம். சரி சரி. ஓகே ஓகேங்க ஓகேங்க. என்னங்க சார், ரொம்ப அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு சின்னப்பட்டு சீரழிப்பட்டு கடங்கார வீட்டுக்கே வர மாட்டாங்க. மாசம் கடங்காரம் வந்து கேவலமா பேசுற மாதிரி நிலைமை ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு இந்த பணம் போட்டு வர. சரிங்களா? ராஜாமா இருந்தேங்க வாழ்க்கையில. என்னென்ன இலக்கோடமோ எல்லாத்தையும் இழந்துட்டேங்க. வண்டி 4 பேருக்குன்னா 5 லட்சம் ரூபாய் போட்டிருக்கீங்க. ஆமாங்க. வண்டி காரு அதெல்லாம் இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் சார்? வித்தாதான் கடங்கார கடன் கட்ட முடியுங்க. அப்புறம் அவ கடங்கார 1 மாசம் மாப்பாங்க, 2 மாசம் மாப்பாங்க, 3 மாசம் ஆகும்போது அப்புறம் அவன் ஸ்டெப் எடுப்பாங்க. அப்புறம் வீட்டு டாக்குமெண்ட் அடமானம் வச்சு எல்லா பிரச்சனை செட்டில் பண்ணி ஐயோ இந்த 1 வருஷம் வேலைமாங்க பைத்தியம் முடிச்சிருச்சுங்க. என்னோட பேரு மரியாதை சொந்தக்காரங்கிட்ட எல்லாமே போயிடுச்சுங்க. நீங்க யாரையும் சேர்த்து இல்லையா? நான் யாரும் சேர்த்து இல்லைங்க. நான் எனக்கே தான் என் மிஸ்ஸஸ் எங்க அப்பா இப்படி இப்படி சேர்த்து வைப்பாங்க என்னோட பணத்தை போட்டு. உங்களை சேர்த்து விட்டவர் அவரே யாருங்கண்ணா? சொந்தக்காரரா நண்பரா? சொந்தக்காரர் தாங்க. அவர் என்ன சொல்றாரு? அவர்கிட்ட என்ன சொல்றாருன்னா, அவரு நான் பொறுப்பேன், நான் முதலாளிங்களா, எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்றாருங்க. அவங்ககிட்ட நின்று பேச முடியும். போயிருங்க சண்டையா பிடிக்க முடியும். சொந்தக்காரன் வேற ஆயிட்டான். சண்டையா பிடிக்க முடியும். நீதான் உன்னை நம்பிதான் காசு போட்டா நீ குடிக்க முடியுமா? அவங்க சண்டை பிடிக்க முடியாதுங்க. அதுதான் காட்டுறது. இப்போ அதாங்க இருக்கு. எனக்கு ஏதோ ஐடியா கொடுங்க. ஒவ்வொரு வீடியோலயும் சொல்றோம், ஒவ்வொரு தடவை போகும்போது சொல்றோம். உங்களுக்கு வந்து இப்ப நீங்க 1 மாசம் தான் பணம் வாங்கிருக்கீங்க இல்லையா? ஆமாங்க ஆமாங்க. சரி, நீங்க வந்து பேங்க்ல தான் பணம் கட்டிருப்பீங்க. பேங்க்ல தான் உங்களுக்கு மாசம் வந்த பணத்தையும் வாங்கிருப்பீங்க. சரி சரி. அதெல்லாம் வந்து நான் சின்ன தகவல் இன்ஃபர்மேஷன் சாரி மன்னிச்சுக்காங்க குறுக்கா பேசுறதுக்கு. நான் கோயம்புத்தூர் தாங்க. இப்ப வந்து என்ன சொல்றேன், நாங்க உங்க லொக்கேஷன் அனுப்பிச்சு விடுறேன். நீங்க அதுல அந்த லொகேஷன் மேற்கொண்டு வீடியோ போட்டீங்கன்னா அப்புறம் அந்த அங்கிருந்து எஸ்கேப் ஆகி வேற தங்கிக்குவாங்க. இல்லன்னா அதுக்கு நீங்க லொகேஷன் போட்டு மட்டும் எல்லாரும் போய் அவர்கிட்ட என்ன கேட்க முடியும், என்ன பண்ண முடியும்? என்ன சொல்லுவாரு, எல்லாம் வந்து போர்ட்ல தாங்க பாத்துக்கணும், எல்லாம் போயிடுச்சு, அங்க பாத்துக்கோங்கன்றாரு. உங்களுக்கு வேணும்னா நீங்க கோர்ட்ல தான் பாத்துக்கணும். என்ன நாங்க இப்ப EOW தளர்வு பண்ணிட்டாங்க, எல்லாமே பண்ணிட்டாங்க. இருந்தாலும் வெளிநாடு போனாலுமே நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுல்லங்க. அதுதான் பயமா இருக்கு. இல்லைங்க, வெளிநாடுலாம் இப்ப போக முடியாதுங்க. அவரு நிபந்தனை ஜாமீன்ல தான் வெளியிருக்காரு, அதாவது சானிட்டரி பில்ல தான் வெளியிருக்கிறாரு. சரிங்க. அவர் அப்படி எல்லாம் போக முடியாது.
சரி சரிங்க. சரிங்க, உங்களுக்கு எது இருந்தாலும் சப்போர்ட் பண்றேங்க. எனக்கு பணம் வர்றதுக்கு இது என்ன ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்களா? அண்ணா நான் தான் உங்களுக்கு இதோட 3-4 டைம் சொல்லிட்டேன். உங்களுக்கு சரி, பணம் சரி. வரணும்னா சரி, நீங்க கோயம்புத்தூர் தான் இருக்கிறீங்க. கோயம்புத்தூர்ல ஆமாங்க, தான் EOW ஆபீஸுக்கு இந்த கேஸ மாத்திருக்கிறாங்க. சரி சரிங்க. நீங்க என்ன பண்ணலாம், ஒரு பெட்டிஷனை எழுதி சரிங்க சரிங்க. நீங்க பக்கத்துலயே இருந்தாலும் நேர்ல போய் கொடுக்க வேண்டாம். நீங்க சரி, இருக்கிற இடத்துல இருந்தா ஒரு போஸ்ட் ஆபீஸுக்கு போய் ஒரு ரிஜிஸ்டர் போஸ்ட் மட்டும் அனுப்பிச்சுட்டு சரி அந்த சரிங்க. அக்னாலஜ்மெண்ட்டை பத்திரமா வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். சரி, அவங்களே சரி. உங்களுக்கு கூப்பிடுவாங்க. சரி சரிங்க. இப்ப இப்ப சென்னையில் இருக்கிறவங்க, திருநெல்வேலியில் இருக்கிறவங்க எல்லாம் சரி சரிங்க. கோயம்புத்தூருக்கு வரணும். EOW கூப்பிட்டாங்கன்னா சரி சரிங்க. பெடிஷன் கொடுத்துருக்கீங்கன்னா போன் பண்ணி ஒரு முறை நேர்ல வாங்கன்னா அவங்க வரணும். சரி சரிங்க. ஓகே ஆனா நீங்க ஓகே. இருக்கிறதே கோயம்புத்தூர் தான். சரி சரிங்க. உங்களுக்கு எட்டி பிடிச்ச மாதிரி நீங்க போயிட்டு வந்துடலாம் கூப்பிட்டாங்கன்னா கூட. சரி சரிங்க. ஓகே ஓகேங்க. அதான் ஒண்ணும் இது கிடையாது. நீங்க பெட்டிஷன் மட்டும் எழுதுங்க. சரி. இல்ல சார், அவன் கூப்பிட்டு என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னு நம்மளும் ஒண்ணும் கேட்க மாட்டாங்க. இதுல பணம் போட்டீங்களா? ஆமா. அது உங்க யாரு வந்து அப்ரோச் பண்ணா இதுல பணம் போடுங்கன்னு சொன்னாங்க, இவ்வளவு கிடைக்கும் சொன்னாங்க, அவ்வளவு கிடைக்கும் சொன்னாங்க. அதை நம்பி நான் இந்த மாதிரி எல்லாம் வந்து கடனை வாங்கி பணத்தை போட்டேங்க. அந்த பணம் போடுறதுக்கு உண்டான ரசீது, அப்புறம் எனக்கு இந்த 2 மாசமோ 1 மாசமோ மட்டும் பணம் வந்துச்சு, அது இந்த பேங்க் அக்கௌண்ட்ல தான் வந்துச்சு, அதுக்கு உண்டான பேங்க் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் அட்டாச் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. சரி சரி. நீங்க ஏன் போய் இதுல பணம் போட்டீங்க எல்லாம் உங்களை திட்ட மாட்டாங்க. சரி சரிங்க. சரிங்களா? அப்படிங்களா? ஓகேங்க. நோட் பண்ணிட்டு சரிங்க. உங்களது வந்து மத்தவங்களுடைய எத்தனை பேர் ஏற்கனவே இந்த மாதிரி பாதிக்கப்பட்டன்னு கொடுத்துருக்காங்களோ அடுத்து உங்களையும் சேர்த்துக்குவாங்க. அவ்வளவுதான். சரி சரிங்க. நீங்க அதெல்லாம் போனா எனக்கு திட்டுவாங்க அப்படின்னு நினைச்சு பயந்துக்க வேணாம். அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. சரி சரிங்க. உங்களுக்கு உதவுறதுக்காக தான் அவங்க இருக்கிறாங்க. சரி சரி. ஓகேங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ.